அன்பர்களே, இன்று யுகாதி பண்டிகை. சர்ப்பாவரம் பவநாராயணர் திருக்கோவிலில் வணங்கி உங்கள் அனைவருக்கும் யுகாதி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இத்திருக்கோவில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்ப்பாவரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. அனந்தன் என்னும் நாகம் தான் மேற்கொண்ட கடுந்தவத்தினால் ஆதிசேஷன் என்னும் பெயரோடு திருமால் சயனிக்கும் படுக்கையாகும் பேறு பெற்ற தலம். இந்த சம்பவம் நடந்த இடமே இந்த திருக்கோவிலாகும். வினதைக்கும் கத்ருவிற்கும் இடையே ஏற்பட்ட போட்டியினால் சினம் கொண்ட கத்ரு நாகங்கள் அனைத்தும் ஜனமேஜயன் நடத்தும் யாகத்தில் எரிந்து போகட்டும் என சபித்தாள். விஷ்ணு மேல் பக்தி கொண்ட அனந்தன் இங்கே விஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் புரிய தேர்ந்தெடுத்த இடம்தான் சர்ப்பாவரம். அனந்தன் மேற்கொண்ட தவத்திற்கு மகிழ்ந்த திருமால் கத்ரு சாபம் அனந்தனை சாராது என்றும் தனது படுக்கையாக இருக்க வரமும் அளித்தாள். மேலும் அனந்தன் தவம் புரிந்த பகுதி சர்ப்பாபுரம் என அழைக்கப்பெற்று நாரதர் அங்கு தன் விக்கிரகத்தையும் லக்ஷ்மியின் விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்வார் என்றும் வரமளித்தார். சர்ப்பாபுரம் பின்னாளில் சர்ப்பாவரம் என மருவியது. பிரம்மாவின் கோபத்திற்கு ஆளான நாரதர் பிரம்மாவின் சாபத்திற்கு ஆளானார். பூலோகம் சென்று தான் யார் என்பதை மறக்குமாறு சபித்தார் பிரம்மா. பூலோகம் வந்த நாரதர் சர்ப்பாவரம் வந்து இங்குள்ள குளத்தில் நீராட ஒரு பெண்ணாக மாறினார். தான் யார் என்பதையும் மறந்தார். அங்கு வேட்டைக்கு வந்த நகுந்தன் என்னும் இளவரசன் பெண்ணாக மாறிய நாரதரை மணந்து கொண்டான். அவனது பகை மன்னனாகிய ரிபுஜன் என்பவன் கொன்றுவிட்டான். அது கண்டு மனைவி துயருற்று அழ திருமால் தோன்றி நாரதருக்கு அவரது உண்மையான அறிவை உணர்த்திட அதே தீர்த்த குளத்தில் நீராடி எழச் செய்தார். பெண்ணாக இருந்த நாரதர் தன் நிலை மாறி சுய அறிவு பெற்றார். திருமால் தனக்கும் மகாலட்சுமிக்கும் ஆலயம் எழுப்பிடுமாறு கூறி மறைந்தார். நாரதரும் அவ்வாறே ஆலயம் எழுப்பிட பவநாராயணர் தாயாரோடு கோவில் கொண்டார். தீர்த்தம் முக்தி சாகரம் என பெற்றது. உலகில் உள்ள புனித நீர்கள் அனைத்தும் இங்கு சங்கமம். அகத்தியர், வியாசர் போன்றோர் இங்கு வழிபட்டு பேறு பெற்றனர். குலோத்துங்கன், கட்டைய மேலரெட்டி ஆகியோர் கால கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன. அழகான மதில் சுவரோடு கூடிய ஆலயம். வடபுறத்தில் கோபுரமும் கல்யாண மண்டபமும் உள்ளன. கிழக்கில் கொடிமரம் சிம்ம வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்தான மண்டபத்தில் துவாரபாலகர்கள் உள்ளனர். ஆலய தூண்களில் இதிகாச புராண சிற்பங்கள் உள்ளன. கருவறையில் பூதேவி நீலாதேவியோடு பவநாராயணர் திருக்காட்சி அளிக்கிறார். அருகே மணவாள மாமுனிகள் உள்ளார். எதிரே ராஜ்யலட்சுமி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார். கருடாழ்வாருக்கும் அனுமாருக்கும் இங்கே தனி சன்னதி உள்ளன. கருட வாகனத்தோடு பவநாராயண விக்கிரகமும் உள்ளது. வைணவ விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன. யுகாதி பண்டிகை மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. வைசாக சுக்ல ஏகாதசி, கார்த்திகை பௌர்ணமி, ஏகாதசி, மாசி மாத ஞாயிற்றுக்கிழமைகள், ரதசப்தமி போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. புரட்டாசி, ஐப்பசி, தை மாதங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மகாவிஷ்ணு தம்பதி சமேதராக இங்கு வந்து செல்வதாக ஐதீகம். இந்த நாட்களில் இங்கு தரிசனம் செய்வது சிறப்பு. 3 இரவுகள் இங்கு தங்கி வழிபட்டால் அஸ்வமேதையாக செய்த பலன் கிடைத்திடும். இவ்வாலயத்தின் கதவுகளை வணங்கினாலே சகல பாபங்களும் அகன்றிடும். சர்ப்பதோஷம் உட்பட அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து சகல பாவங்களையும் போக்கிடும். சர்ப்பாவரம் ஸ்ரீ பவநாராயணரை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.